ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அம்மனுக்கு வந்துட்டு சிவப்பு கலர் துண்டும் சிவப்பு கலர் வேஷ்டி அந்த மாதிரி தான் அணியணுமா, அதே மாதிரி வேஷ்டி வந்து மடித்து கட்டலாமா, அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்கள் எந்த மாதிரி அணியலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம முத்தாரம்மனுக்கு மாலை போட்டிருக்கவங்களுக்கு வந்து சிவப்பு கலர் துணி தான் அணிஞ்சிக்கணும். அதே மாதிரி துண்டு வந்து போட்டிருக்கணும், நம்ம துண்டை தான் பயன்படுத்தணும், வேறு துணி துண்டுலாம் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சாரத்தை வந்து அதாவது வேஷ்டி வந்து மடித்து கட்டலாம். ஓகேவா, நடக்கும்போது தென்னுது அப்படின்னாக்கா நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா மடித்து கட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பனுக்கு வந்து கருப்பு கலர் துணி, ஓகேவா. அதே மாதிரி முருகருக்கு வந்து பச்சை கலர் துணி, புரியுதா. இது நமக்கு அம்மனுக்கு வந்து சிவப்பு கலர் தான். பெண்கள் வந்துட்டு மஞ்சள் கலர் சேலை, பட்டு தாவணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கட்டிக்கலாம். பெண்கள் வந்து அதை கட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சிவப்பு துணி ஏன் உடுக்கிறோன்னு தெரியுதா. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ்ஸோ துணியோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. நம்ம அம்மனுக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சாக்க சிவப்பு துணி இதை தான் உடுத்துக்கணும். பழைய துணி அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கட்டிலில் படுக்கக்கூடாது, பெட்டில் படுக்கக்கூடாது, கீழே தான் படுக்கணும். அது நம்ம துண்டு விரித்து தான் படுக்கணும். தலையணை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காலில் செப்பல் போடக்கூடாது, செப்பல் ஷூ எதுவுமே போடக்கூடாது. வெறுங்காலில் தான் நடக்கணும். அம்மனுக்கு பூஜை பண்ணணும். சரி, ஓகே கைஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். பை பாய்.